பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் வந்து பேச போகிறோம். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் F1. நான் வந்து கிரிக்கெட் பார்க்க போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாக்கர் அண்ட் F1 பற்றி பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்டில் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு இப்போ வந்து ஐபிஎல் நடக்குது, அப்படியே ஆப்வியஸாக அப்படியே பிஎஸ்எல் நடக்குது. இது 2 லீக் தான் இப்போ மோஸ்ட்லி நடக்குது. இது அப்படியே தாண்டிட்டோம் அப்படின்னா 2 மந்த்துக்கு எந்த கிரிக்கெட்டுமே கிடையாது அக்ராஸ் தி குளோப். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் சீரீஸ் நடக்கும், அடுத்து வந்து இங்கிலாந்து கவுண்டி கப் நடக்கும், டொமஸ்டிக்காக அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே ஆஷஸ் அப்படி பிஜிடி எல்லாமே அப்படியே வரிசையாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சோட ரிவ்யூ அண்ட் ஏதாவது ஒரு பெரிய டூர் நடக்குது அப்படின்னா வந்து அந்த டூரோட ஓவரால் சம்மரி இதெல்லாமே வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஆன்கோயிங்காக ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் மேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கல 226 for 8 எஸ்ஆர்ஹெச்னு இருந்தாங்க. கேகேஆரோட பேட்டிங்கும் அப்படியே மோர் ஆஃப் அண்ட் சிமிலர் டு எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டுமே வந்து அது என்ன 1-on-1, அதாவது ஒன்றும் இதோட இது சலிச்சது கிடையாது அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு ஹை ஆக்டேன் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போது அப்படின்னு தான் நினச்சேன். கேகேஆர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து 25 வித்தவுட் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பெஸ்ட் பவுலிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கேகேஆர் மேட்ச் டு லூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேகேஆர் வந்து எவ்வளோ மட்டமாக ஆட முடியுமோ அப்படி தான் ஆடினாங்க. இதில் வந்து அவரை பின்னாலனும் அஜிங்கியா ரஹானேவும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்சோட கொலாப்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கிரிஸ் ரகுவன்சியோட ரன் அவுட் தான். அதில் இருந்துதாமே வந்து இந்த கேகேஆரோட இன்னிங்ஸே வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆச்சு. அப்படியே அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து அப்படியே வெளிச்சமாக போட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு மற்ற டீம்க்கெல்லாம். அவங்களோட மிடில் ஆர்டர் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்றது. அப்படியே ஆன் த நோட் அப்படியே எஸ்ஆர்ஹெச் பக்கத்து போனோம் அப்படின்னா வந்து டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் மொதல் மேட்ச்சில் என்ன பண்ணாங்களோ அதை இந்த மேட்ச்சில் பண்ணலை. மொதல் மேட்ச்சில் வந்து எல்லா பாலையும் நான் தூக்கி அடிக்க போகிறேன் அப்படின்னு போனாங்க. இந்த மேட்ச்லேயும் அதே தான் பண்ணாங்க. பட் ஆனால் போன மேட்ச்சில் எல்லா பாலையும் சுற்றுனாங்க கண்மூடித்தனமாக. இதில் வந்து அது என்ன சொல்கிறது, இந்த மேட்ச்சில் வந்து டைம் பண்ணாங்க. ஸோ அது கரெக்டாக பிக் ஆச்சு. ப்ரெஷர் அப்படியே பவுலர் மேலே ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணையில் வந்து அந்த கேகேஆர் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் ஆகி அவங்களால ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியல. ஈவன் தோ இந்தியா அதாவது இன்டர்நேஷ்னலி நம்பர் 1 பவுலராக இருக்க வருண் சக்கரவர்த்தியே ஃபர்ஸ்ட் ஓவர் 25 ரன்ஸ் போனாங்க. அவரோட எஃபிஷியன்சி அந்த T20 வேர்ல்டு கப்போட செகண்ட் ஹாஃப்லேருந்து இப்போ வர அப்படியே டிக்ரீஸில் போகுது கிராஃப். சுனில் நரேன் இவ்வளோதான் இத்தனை வருஷம் எக்கனாமிக்கலாக இருந்தாலுமே கூட அவர் வந்து 4 ஓவர் 39 பவுலரா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவர் எப்போவுமே 4 ஓவர் போட்டார் அப்படின்னா 24 ரன் 25 ரன் அதோட நிறுத்திடுவார். அவர் விக்கெட் எடுக்கலனாலுமே எக்கனாமிக்கலாக போட்டுருப்பார். ஆனால் இந்த மேட்ச்சில் 39 ரன் போயிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட அந்த டாப் 4+ அண்ட் இன்னைக்குன்னு பார்த்து நிதிஷ் ரெட்டியும் கரெக்டான ஃபார்முக்கு வந்துட்டார். அவர் பேட்டிங்கில் மட்டும் இன்னைக்கு ஃபார்முக்கு வரல, இன்னைக்கு பவுலிங்கும் போட்டு 2 க்ரூசியல் விக்கெட் எடுத்தார். ஸோ அது எல்லாமே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்படியே எஸ்ஆர்ஹெச்சோட நெகட்டிவ் சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மட்டமான ஃபீல்டிங். என்ன சொல்கிறது, கைக்கு வர கேட்சை விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரவுண்ட் ஃபீல்டிங்லாம் ரொம்ப போவார். அது ஒரே ஓவர்லேயே வந்து ஒரு 2-3 கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதெல்லாமே அடுத்த மேட்ச் சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோதான் ரன்னாக வந்து டோட்டலாக ஸ்கோர் போர்டில் போட்டாலுமே வந்து அவங்களோட பவுலிங் லைனப் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பவுலர்ஸ் கேன் வின் தி டோர்னமெண்ட். ஆனால் கேட்ச் தான் வந்து ஒரு மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்றதை வந்து எப்போவுமே வந்து அதுதான் வந்து ஸ்டிக் டு தி பேசிக்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அதை வந்து அவங்க சரியாக பண்ணணும். அப்படியே கேகேஆர் சைடு வந்தோம் அப்படின்னா பவுலிங்கும் ரொம்ப மோசம். இங்கே பாருங்க, பிளஸிங் முசரபானி வந்து போட்டிருக்காரு 4 for 41, வைபவ் அரோரா 4 for 47, அன்குல் ராய் டீசெண்டாக போட்டிருக்காரு. மற்றபடி யாரும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னைக்கு என்ன வருண் சக்கரவர்த்தி எல்லாமே வந்து அவர் எப்போவுமே இந்த ஆக்ஷன் அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 8 ஓவர் ஃபிக்ஸ்ட் செட்டில்டு ஃபார் கேகேஆர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. 2 ஓவர் அவர் கோட்டாவே போடல. அண்ட் அனுகுல் ராய் தான் அவரை வந்து அந்த அவரோட கோட்டாவை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த பெஸ்ட்டாக போட்டிருக்காரு. இன்னைக்கு டேயோட பெஸ்ட் பவுலர் அவர் தான், அதாவது கேகேஆர் சைட்லேருந்து பார்க்கல. அப்படி இங்கிட்டு போனோம் அப்படின்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. யாருலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வந்து ஜெயதேவன் விக்கெட் இன்னைக்கு சூப்பராக போட்டிருக்காரு. 7 எக்கனாமி 3 overs 21 runs 3 விக்கெட். அண்ட் குரூஷியலான விக்கெட் வேற விக்கெட் போய் எடுத்தார். அஜிங்கியா ரஹானே விக்கெட் பவர் பிளேலே எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் தியாகி விக்கெட் அண்ட் வருண் சக்கரவர்த்தி விக்கெட்லாம். வருண் சக்கரவர்த்தி விக்கெட் வந்து சூப்பர் விக்கெட்.
தென் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா வச்சு ப்ரெஷர் பில்ட் பண்ணி எப்படியாவது விக்கெட் எடுக்கலான்னு பார்த்தாங்க ஒரு எண்டு. ஆனால் அவர் அடிச்சிட்டாங்க 15 ரன்னு. அண்ட் அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹர்ஷ் தூபே நல்லா போட்டிருக்காரு அண்ட் அபிஷேக் சர்மா நல்லா போட்டிருக்காரு. அண்ட் டேவிட் பெயின் என்ன தான் ஃபர்ஸ்ட் ஓவர் 25 ரன் கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஓவர் 10 ரன்ஸ் கொடுத்து அவர் 2 overs 35. ரெண்டு பவுலிங்குமே வந்து ஓவராலாக வீக்காக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பேட்டிங் ஹெவி டீம்ஸ் தான். ஸோ இந்த கேம் வந்து கேகேஆர் கேம் டு லூஸ் தான் என்னை பொறுத்தளவுக்கு. இது வந்து 50-50 மேட்சாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன ஈவன் தோ இது வந்து ஈடன் கார்டன், அதாவது கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் தான், அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் பெருசாக எதுவும் பண்ணலை. அவங்களோட ஹையஸ்ட் சேஸே வந்து 207 தான். அதுவும் 2019 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஸும் அதுக்கு மேலே வந்தது கிடையாது. அந்த மேட்சுமே வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்கு. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியமில். அப்போது அந்த சிராஜை வந்து ரசல் ஒரு மேட்ச் அடிப்பார். அந்த மேட்ச்சு தான் அது. அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக வரல. ஸோ ஈவன் தோ இவங்க 3 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்க பேட்டிங் ஹெவினஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அந்த பவுலிங்கும் இந்த வருஷம் வந்து 2 ஓவராக இருக்குது. ஈவன் தோ அவங்க ஆப்ஷனில் வந்து நல்ல மணி கொடுத்து பெஸ்ட் பவுலர்ஸை எடுத்திருந்தாங்க. ஆனால் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால பெருசாக வந்து எதுவும் பண்ண முடியல. இதுதான் இன்றைக்கி மேட்ச்சோட ரிவ்யூ என்ன பொறுத்தளவுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் போனோம் அப்படின்னா நாளைக்கு வந்து டிவிகேஎஸ் vs சிஎஸ்கே மேட்ச். சிஎஸ்கே மொதல் மேட்ச் மரணடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே டிவிகேஎஸ் பக்கம் போனோம் அப்படின்னா வந்து அவங்களுமே வந்து மரணடி வாங்க வேண்டியது. கூப்பர் கான்லி மட்டும் அடித்து ஒரு ஒன் மேன் ஷோ வந்து ஜிடிக்கு அகேன்ஸ்டாக பண்ணார். ஐ ஹோப் நாளைக்கு வந்து சிஎஸ்கே ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் ஏன் அப்படின்னா வந்து சிஎஸ்கே அண்ட் டிவிகேஎஸ் ரெண்டுமே வந்து பேட்டிங் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ஒரு எட்ஜு வந்து தரலாம். ஏன் அப்படின்னா வந்து டிவிகேஎஸ் பேட்டிங் லைனப் எடுத்தோம் அப்படின்னா வந்து பிரியான் சாரியா, சிம்ரன் சிங், அப்படியே அடுத்து வந்து கூப்பர் கான்லி, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஆடுறாரு. இந்த டாப் 4ல் வந்து ஸ்ரேயஸ் மட்டும் தான் டபுள் கியரில் ஆடுறாரு. இது எல்லாருமே வந்து சுற்றுவேன். அது எல்லா நாளும் அப்படி கிளிக் ஆகாது. ஒரு மேட்ச் வந்து கிளிக் ஆகும், ஒரு மேட்ச் வந்து கிளிக் ஆகாமல் போயிடும். பட் ஆனால் இப்படி இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர் கிங்ஸில் சாம்சன் அண்ட் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஆனால் நாளைக்கு வந்து அந்த இதில் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். மேபி சாம்சனும் மாத்திரையும் ஓப்பன் பண்ணுவாங்க, ருத்தம் வந்து 1 down ஆடுவார். இப்போது இந்த டீமுக்கு என்ன பொறுத்தளவுக்கு வந்து மேட்ச் ஷாட் வந்து செட் ஆகலை. ஈவன் தோ அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் வந்து தராரு. பட் ஆனால் அது வந்து தேவையில்லை. நாளைக்கு சென்னை பிச் வந்து மோர் ஆஃபன் வந்து ஒரு 2023க்கு முன்னாடி இருந்ததுக்கும், அதாவது 2023, 24 அப்போ இருந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம 2026 T20 வேர்ல்டு கப் பார்க்கல வந்து கன்சிஸ்டண்ட்டாக 190 வருது. அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கிற மாதிரியே தரல பிச்சில். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருக்குது. ஸோ அதனால் பேஸுக்கு தான் போவாங்க. ஸோ அதனால் ஒன் ஹூ பிளேஸ் பேஸ் பவுலிங் வெல் கேன் ஏபிள் டு சர்வை. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து நான் நம்பர் 4ல் ஊர்வேல் பட்டேல் ஆடுவேன், டார்சி ஷாட்ஸ், அதாவது மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக. ஸோ காம்பினேஷனில் வந்து ரெண்டு டீம்லேயுமே வந்து நான் நிறைய சேஞ்ச் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போது என்னென்ன என்னோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 ஃபார் சூப்பர் கிங்ஸ் சொல்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன் அண்ட் 1 down ருத்ராஜ் வருவார். நம்பர் 4ல் வந்து ஊர்வேல் பட்டேல் ஆடணும். ஊர்வேல் பட்டேல் வந்து எப்போ வரை ஆடுவார் அப்படின்னா நாளைக்கு டெவால் பிரேவ்ஸ் வந்து 3 மேட்ச் வந்து அன்ஃபிட்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்னன்னு தெரில. பட் ஆனால் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் காசி சாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அன்அவைலபிள், அதுக்கப்புறம் எதுவும் ப்ரியார் டீட்டெயில் எதுவும் வரலை. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் செஷன் வீடியோஸும் எதுவும் டெவால் பிரேவ்ஸ் பேட்டிங் அந்த மாதிரி இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் நாளைக்கும் அவுட் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அவர் வர நான் வந்து டெவால் பிரேவ்ஸை நம்பர் 4 ஆடிட்டு நம்பர் 5ல் சர்ஃப்ராஸ் ஆடிட்டு ஒரு பொசிஷன் வந்து சிவம் துபே நான் கீழே தள்ளுவேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம டீமில் வந்து ஃபினிஷர்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா தோனியுமே வந்து இப்போ வந்து இன்ஜூர்டாக இருக்கார். ஈவன் தோ அவரோட ப்ரைமில் இருந்தார் அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஸோ அதனால் நம்பர் 6 வந்து நான் சிவம் ஆடுவேன். அண்ட் நம்பர் 7ல் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஜேமி வார்டன் வந்து நல்லாவே சேவ் பண்ணி கொடுத்தாரு மேட்ச்சை. ஸோ அதனால் ஆப்வியஸ் சாய்ஸ். அவர் வந்து பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேறு. ஸோ அது வந்து கொஞ்சம் குட் வேல்யூ ஆடடாக இருக்கும். ஈவன் தோ நமக்கு வந்து அவரை வந்து ஒரு 5th பவுலராகவோ இல்லை 6th பவுலராகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 7 நம்ம வந்து ஜேபி ஓவர்டன் ஆடுறோம். அடுத்து நம்பர் 8ல் வந்து நம்ம கார்த்திக் சர்மா ஆடலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் தி ப்ராமிசிங் யங்ஸ்டர் அண்ட் ப்ராமிசிங் ஃபினிஷர். அண்டர் தி ரேடாரில் வந்து பாஸ்ட் 1 இயர்ஸாகவே வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் அவர் தான் இருக்கார் பேஜில். ஸோ நாமளுமே வந்து நல்லா ஒரு பிக் மணி கொடுத்து எடுத்துருக்கோம். ஸோ அவர் வந்து பெஞ்ச் பண்ண முடியாது மோஸ்ட் ப்ராபப்ளி. எனக்கு
கேட்டோம் அப்படின்னா நம்பர் 7 கார்த்திக் சர்மா ஆடிட்டு நம்பர் 8 ஜேமி ஓவர்டன் ஆடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 9, 10, 11 வந்து அப்படியே வந்து டெயில் ஸ்டார்ட் ஆகும். ஆப்வியஸாக வந்து கலீல் அகமத் நம்மளோட பவர் பிளே பவுலர். அண்ட் அவரோட பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்சுல் கம்போஸ் போடுவார். அண்ட் நூர் அகமது வந்து அவர் தான் வந்து நம்மளோட ஸ்பின் சாய்ஸ். நமக்கு வந்து இப்போ வந்து எத்தனை பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலீல் அகமது இருக்கார், தென் அன்சுல் கம்போஸ் இருக்கார், நூர் அகமது இருக்கார், அண்ட் ஜேமி ஓவர்டன் இருக்கார். அண்ட் பெருசாக அதுக்கப்புறம் நீ பிக் நேம்ஸ் நான் எதுவும் விட்டுட்டேன்னா இல்லை. அதுக்கப்புறம் பெருசாக சிவம் துபே போடலாம். அவரை வந்து 6th பவுலராக தான் பார்க்க முடியும், அவர் 5th பவுலர் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இம்பேக்டில் வந்து யாருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலருக்கு சூட் ஆகிற பிச்சாக இருக்கிறதுனால சம்படி லைக்ஸ் ராமகிருஷ்ணா கோஸ் அவருக்கு போகலாம். அவர் பிளேயருக்கு வாட்ச் அவுட் ஃபார். இன்கேஸ் அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் இப்போ நடக்கும் வந்து விஜய் ஹசாரேல சம்திங் சையத் முஸ்டாக்லையும் லாஸ்ட் ஓவரில் 1 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு 1 ரன் டிஃபெண்ட் பண்ணி மேடன் போட்டு அந்த மேட்சை வந்து மகாராஷ்டிராவுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அவரோட கேப்டன் அப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ருத்ராஜ். இதே ருத்ராஜ் தான் ஆடினார். ஸோ மேபி ஒரு ஹை ஏஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஆடினா நல்லாயிருக்கும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு. அண்ட் போன மேட்ச் வந்து மேக்கென்ட்ரி ஆடினாங்க சிஎஸ்கேல. அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பவர் பிளேயில் தான் நமக்கு வந்து பவுலர்ஸோட கோட்டாவே நிறைய இருக்குது. மேக்கென்ட்ரி போடுவார், கம்போஸ் போடுவார், கலீல் போடுவார். ஆனால் இவ்வளோ பேர் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இப்படி தான் போய் ஆகணும். அண்ட் டெத்தில் யார் போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 சேஞ்ச் வந்து கம்போஸும் கலீலும் பவர் பிளேயில் போடுவாங்க. அண்ட் ஆளுக்கு ஒரு ஓவர் இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டா ஆளுக்கு ஒரு ஓவர் டெத்தில் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு ஓவர் வந்து நம்ம யார்ட்டையாவது கடத்தி ஆகணும். அதாவது ஜேமி ஓவர்டன்ட்டு ஒன்று வாங்கணும். அண்ட் அதே மாதிரி நூர் அகமது வந்து 17 போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்மளால முடியும். நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆப்ஷன் முடிஞ்சோடனே வந்து நம்ம பவுலிங் ரொம்ப வீக்காக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் என்னோட 11. ஆனால் சிஎஸ்கே வந்து மோஸ்ட்லி ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவ்வளோ சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஈவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சாக இருந்ததுனால. ஸோ பார்ப்போம். அண்ட் அப்படியே இப்போ பிபிகே சைட் போனோம் அப்படின்னா அவங்க செட்டில் யூனிட்னு ஒரு கன்வின்சிங்கான வின்லேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களோட லைனப்புமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் ஹெவியாக தான் இருக்குது. அவங்களோட ஓப்பனர்ஸ் பிரியான் ஷாரியா, பிரப்சிமரன் சிங் அண்ட் 1 டவுன் வந்து கூப்பர் கான்லிஸ் செம்ம அடிஷன். சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க ஆப்ஷன்லேயே அவரை. ஈவன் தான் அவரெல்லாம் அவரே எடுக்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம ஆளுங்க வந்து மேட்ச் ஆர் எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஓகே, அவர் ஃபஸ்ட் மேட்ச்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் நம்பர் 4 கேப்டன் ஸ்ரேயஸ் ஆடுவார். அவருக்கு வந்து போன மேட்ச் வந்து ஒரு ஹேண்டில் ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதாவது ஸ்கேன்லாம் போய் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாளைக்கு வந்து மேட்ச் கம்பல்சரி ஆடுவார் அப்படின்ற மாதிரி ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் வந்துருச்சு. அண்ட் நம்பர் 5 நேகல் வதேரா, நம்பர் 6 மார்க்கோ யான்சன், நம்பர் 7 சசாங்க் சிங், நம்பர் 8 மார்க்கஸ் டைனிஸ். அவங்க அதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்பர் 9 சேவியர் பாட்லெட் ஆடுவார். நம்பர் 10 அஸ்தீப். அண்ட் அதர் தென் அப்படியே வைசாக் விஜயகுமார் ஆடுவார். இம்பாக்ட் சப்பா யூசி ஆடுவாங்க. ஸோ அவங்க செட்டில் யூனிட், அவங்களுக்கு எந்த சேஞ்சும் தேவையில்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் அவங்களோட லைனப்பாக இருக்கும். அண்ட் எனி மேட்சப் நான் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னா வந்து அஸ்தீப் சிங். அவர் பவர் பிளேயில் எப்படியும் அவர் தான் ஃபஸ்ட் ஓவர் போடுவார். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் அண்ட் சஞ்சு சாம்சனுக்குமே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதாவது லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஒன் ஹூ பிரிங்ஸ் தி பால் இன்சைட் சிஸ்டம். அவங்களுக்கு 2 பேருக்குமே அந்த பால் வந்து வீக்னஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சப் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த மேட்சப்பில் வந்து ஐ திங்க் ருத்ராஜும் சஞ்சுவுமே வந்து பெட்டராக பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் போன மேட்ச் வந்து ஹர்தீப் சிங் வந்து இந்த ஒயிட் நிறையா போடுறாரு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ அதனால வந்து இப்போ ஸ்ரேயஸுக்கு கூட 12 lakhs ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே குறைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அதை தாண்டிட்டோம் அப்படின்னா வந்து வேறு மேட்சப் இங்கிட்ட அப்படியே சிஎஸ்கேலேருந்து யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னா வந்து நூர் அகமத் வர்சஸ் பிபிகேஎஸ் மிடில் ஆர்டர். பிபிகேஎஸோட மிடில் ஆர்டர், அதாவது ஃபின்சர்ஸ் வந்து கொஞ்சம் சசாங்க் வந்து பெருசாக ஃபார்மில் இல்லை. மார்க்கோ யான்சன் ஓகே அங்கே இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மார்க்கஸ் டைனிஸும் ஃபார்மில் இல்லை. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தீஸ் ஃபின்சர்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர். அதுக்கப்புறம் நாளைக்கு யார் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா 2 டீம்லேருந்து ஐ எம் பேக்கிங் அப் சஞ்சு ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி Shreyas performance in PBKs. And
பி 51-49. சிஎஸ்கேக்கு எச் 51-49 ஃபார் பிபிகேஎஸ். நான் ஏன் தரேன் அப்படின்னா சிஎஸ்கேவோட ட்ராக், அதாவது சிஎஸ்கேவோட பேட்டிங் யூனிட்டுக்கு வெல் சூட்டட் ட்ராக் இதுதான் வந்து அவங்களுக்கான நேரம், அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு ஆஃப் டே எங்களுக்கு ஆர்ஆர் கூட நடந்தது. ஸோ அது வந்து அதை வச்சு மட்டுமே எங்களை ஜட்ஜ் பண்ணிட முடியாது அப்படின்றதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். ஐ ஹோப் சிஎஸ்கே அவங்களோட ஹோம் கேமுக்கு வராங்க. ஃபோர்ட்ரஸ் சேப்பாக்லேருந்து அவங்களோட இந்த இயரோட பாயிண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் எங்களோட ரிவ்யூ. எதுவும் சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கலாம், நான் சொன்னது தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடதோட உங்களதோ பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் கான்ஸ்டண்ட்டாக எங்களோட வீடியோஸ் பாருங்கள். நாங்களும் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை என்டர்டெய்னிங் வேலை இன்னும் நாங்கள் என்னென்ன இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம், நாங்கள் எல்லாமே சரியாக பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை கிரிட்டிசைஸ் கூட பண்ணுங்கள், நாங்கள் அதிலேருந்து திருத்திக்கிட்டு நாங்கள் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக எங்களோட வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அஸ். இதுதான் இன்னைக்கோட, அதாவது இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ அண்ட் அப்கமிங் மேட்சோட ரிவ்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.